வணக்கம் நண்பர்களே. தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வருகிற டிசம்பர் 30 முதல் கோவை பெங்களூரு இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. இந்த ரயில் சேவை தமிழகத்தின் 5வது புதிய வந்தே பாரத் ரயில். இதற்கான சோதனை ஓட்டம் நேற்று நடந்துள்ளது. இந்த ரயில் சேவை பற்றிய டீட்டெயில்ஸ் மற்றும் இதனால் என்ன பெனிஃபிட்டுங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 4 வந்தே பாரத் ரயில்கள் அதுவும் சென்னையிலிருந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 5வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மிக முக்கியமான வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளது. அதாவது பெங்களூர் கோவை இடையே வருகிற டிசம்பர் 30 முதல் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. கோவை பெங்களூர் இரண்டுமே முக்கியமான தொழில் நகரங்கள். அது மட்டும் இல்லாமல் ஓசூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் நகரங்களும் முக்கியமான தொழில் நகரங்கள். இந்த நகரங்களுக்கு இடையே அதிகமான பயணிகள் ரயில்கள் மூலமாக பயணம் செய்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கோவை பெங்களூர் இடையே 5க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ரயில்கள் எல்லாமே சராசரியாக 7 மணி நேரம் பயணம் செய்கிறது. இந்த வழித்தடத்தில் புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தேவை என்பது மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம். இப்போ அந்த வந்தே பாரத் ரயில் இயக்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது கோயம்புத்தூர் சந்திப்பில் இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் வாரத்திற்கு 6 நாட்கள் இயக்கப்படும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படும். அது எந்த நாளில் நிறுத்தப்படும்னு அறிவிக்கப்படவில்லை. இதோட டைமிங் என்னன்னு பார்த்தோம்னா, காலை 5 மணிக்கு கோவை சந்திப்பில் இருந்து கிளம்பும். திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஓசூர் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். காலை 11:30க்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் சென்று சேரும். அடுத்து ரிட்டர்ன் டைரக்ஷனில் 1:40க்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் இருந்து கிளம்பி இரவு 8 மணிக்கு கோவை சந்திப்பு வந்து சேரும். அப்ராக்சிமேட்டாக 380 கிலோமீட்டர் நீளத்தை 6.5 மணி நேரத்தில் இந்த ரயில் கடந்து செல்லும்படியாக இயக்கப்பட உள்ளது. 5 மணி நேரம் அல்லது 5.5 மணி நேரத்துக்குள்ளே இயக்கினா பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் சேலம், தருமபுரி இடையே இருக்கிற பாதை மலை ரயில் பாதை, அதிகமான வளைவு நெளிவுகள் கொண்ட ரயில் பாதை. இந்த பகுதிகளில் குறைந்த அளவிலான வேகத்தில் தான் ரயில்களை இயக்க முடியும். அதனால் பயண நேரம் அதிகரிக்கும். அடுத்ததாக வந்தே பாரத் ரயில்கள்னாலே முழுவதும் ஏசியாக தான் இருக்கும். இங்கே 8 பெட்டிகள் கொண்ட ஏசி ரயில் தான் இயக்க போகிறாங்க. அடுத்ததாக இதோட பயண கட்டணம் எவ்வளோ இருக்கும்ன்றது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படலை. அப்ராக்சிமேட்டாக கோவையிலிருந்து பெங்களூருக்கு ஏசி சேர் காரில் 1315 ரூபாயும், எக்ஸிக்யூட்டிவ் கோச்சில் 2275 ரூபாயும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளை டிசம்பர் 30ஆம் தேதி இதற்கான தொடக்க விழா காணொலி காட்சி மூலமாக பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. ஜனவரி 1, 2024 முதல் வழக்கமான ரயில் சேவை இயக்கப்படும். இப்போதைக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் இந்த ரயில் சேவை இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இது கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இயக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு மாவட்ட மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் பெங்களூரு, திருச்சி, பெங்களூரு, மதுரை இடையேவும் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.